धाराय मास सुप्रीतो राघव प्रेतात्मवान् एतच्युत्वा महातेजा नट्शोको भवत्तरा धाराय मास सुप्रीतो राघव प्रेतात्मवान् एतच्युत्वा महातेजा नट्शोको भवत्तरा धाराय मास सुप्रीतो राघव प्रेतात्मवान् எவ்வளோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ எதுக்காக நான் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க? அழாதண்ண. நான் பாவி ஆயிட்டேன்டா வாசு. உனக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன்டா. அன்னைக்கு அம்மா கூப்பிட்டப்ப நான் உடனே எழுந்து போயிருக்கணும். என்னால நீயும் அம்மாவை இழந்துட்ட. போட்டு விடுன. நடந்ததை பத்தி பேசாத. நானும் போயிருக்கணும். காலங்காத்தாலியே தண்ணி அடிச்சு அது ஏதோ கலக்கல் விஸ்கி. ராத்திரி முழுக்க தூக்கம் வரல, வயிறெல்லாம் வலிச்சது. அம்மா போனதுக்கு அப்புறம் தான் தூக்கமே வந்தது. நம்ம 2 பேரும் அம்மாவை எவ்வளவு நல்லா பார்த்துட்டு இருந்தோம். நீ தூங்கிட்டு இருந்தியோ இல்ல நான் சொல்லலையோ, மொத்தத்துல அம்மா நாதியே இல்லாம செத்து போயிட்டாங்கடா. அவங்களுக்கு அப்ப சாகுற வயசு கூட இல்லடா. நமக்காக 10 பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சி எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்காங்க. நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு எல்லா கஷ்டமும் தீந்துரும் நினைக்கிறப்ப நம்மள அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்கடா. நவசக்தி வாய்ந்த அந்த சங்கு என்னையும் என் மகன் சுரேந்திரனையும் பிரிச்சிடுமோன்னு எனக்கு தோணுது கோபால். அந்த சங்க பத்தின விஷயம் சுரேந்திரனுக்கு தெரிஞ்சா என்ன தப்பா நினைப்பானோன்னு எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு சங்க முக்கியமா இல்ல நான் பெத்த புள்ள முக்கியமானு கேள்வி வந்தா? சங்க பத்தி நம்ம சின்னையாவுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நாம சாரதாபுரத்துல இருக்கிற டிப்போவுக்கு அவரை அனுப்பி வச்சோம். இந்த சங்கு பூஜை முடிகிற வரைக்கும் சின்னையா கண்டிப்பா இந்த பக்கம் வரமாட்டாருங்க. உண்மையை மறைக்க முடியாது கோபால். நிச்சயதார்த்தத்துக்கு நான் சம்மதிக்க காரணம் இந்த சங்கு தான் அவனுக்கு தெரிஞ்சா எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உயிரை விட வேண்டி வரும். என் உயிர் போகிற வரைக்கும் இந்த சங்க பத்தின விஷயம் எக்காரணத்தை கொண்டு அவனுக்கு தெரியக்கூடாது. எனக்கு கொல்லி வைக்கிறதுக்காவது என் பையன் வேணும். அப்பா, இதுவரைக்கும் நீ என் மேல சந்தேகப்பட்டதே இல்ல. ஆனா இப்போ எனக்கு தெரியாமையே என்னென்னமோ பண்றீங்க. சந்தேகம் வர்றது சகஜம் தானே. என் தாத்தாவோட வீரத்தை பார்த்து ஜெகத்குரு அந்த காலத்துல கொடுத்த அன்பளிப்பு தான் இந்த சங்கு. 65 வருஷமா அது நமக்கு கிடைக்கல. இப்ப அது நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதானா? அதுக்கு எதுக்கு நீங்க அவ்வளவு கோவப்பட்டீங்க? சுரேந்திரா, நம்ம டிப்போல கொஞ்ச நாளா ஏதேதோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீ கொஞ்ச நாள் அங்க போய் இருந்து அந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியுமா? வியாபாரத்துல எனக்கு அவ்வளவு அனுபவம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அது ரொம்ப பெரிய பொறுப்பு. என்னால இருக்கிறதும் கேட்டு போச்சுன்னா அந்த கோபாலையே அனுப்பி வைங்க. அவன் 2-3 நாள் வீட்டுல சும்மா தானே இருக்கான். நீ தொழில எப்ப கத்துக்க போற சுரேந்திரா? என் வார்த்தையை நீ மதிப்பியா மாட்டியா? உங்களுக்காக என் உயிரியே கொடுப்பேன்ப்பா. சாரதாபுரத்துக்கு நான் போறப்பா. ரொம்ப அழகா இருக்குப்பா. அங்கேயே வை, அங்கேயே வைன்னு சொல்றல்ல. இது லட்சணமா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும். இது வேண்டுதல் நிறைவேற்ற விக்கிரகம்னு சொன்னான். இன்னைக்கு அவனே இல்ல. என்னாச்சுங்க? யாரோடது அந்த விக்கிரகம்? நாகராஜோடது பார்வதி. வேண்டுதல் செய்ய விக்கிரகம் வேணும்னு சொன்னான். செஞ்சு அதை கொண்டு அவங்க வீட்டுல கொடுக்க போனா அவனே போய் சேர்ந்துட்டான். ஐயோ, வயசுல உங்களை விட சின்னவராச்சே. போன வாரம் கூட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரே. வாழ்க்கைனாலே அப்படிதான். பிறந்துட்டாலே ஆயுசு குறைஞ்சுக்கிட்டே தான் போகும். அது ஒன்றும் அதிகமாகாது. பிறந்த மறு நிமிஷத்துல இருந்தே எண்ணிக்கை ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் நல்ல மனுஷனா இருந்து நல்ல காரியங்கள் செஞ்சு புண்ணியம் சேர்க்கணும். ஆமாமா, புண்ணியத்தை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
இந்த விக்கிரகம் செய்யறதுக்காக 10,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கான். நான் அப்பவே சொன்னேன், அந்த பணத்தை பொண்ணு பேர்ல பேங்க்ல போடியா, சாமின்னு சொல்லி உண்டியல்ல போடாத, அது திரும்பி வராதுன்னு. கேட்டாதானே? வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வருங்காலத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்காங்க. காரியம் பண்றது கூட கையில காசு இல்லையா. இங்கேயே சம்பாதிக்கிறத இங்கேயே தான் விட்டுட்டு போகணும். எதையும் தூக்கிட்டு போக முடியாது, எதையும் மறைக்கவும் முடியாது. வாழ்க்கை நிரந்தரமானதில்ல. நீ இந்த தேவையில்லாத வேதாந்தெல்லாம் என்கிட்ட சொல்லாத. ஜெகதீஸ்வரி, விக்கிரகத்தை அவங்க வீட்லயே கொடுத்துட்டு வந்திருக்கணும். வீட்டுல தீட்டு இருக்கான் பார்வதி. விக்கிரகத்தை வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாமி எல்லாத்தோட புனிதமானதாச்சே, அந்த சாமிக்கே தீட்டான். நம்ம தீட்டா இருக்கும்போது சாமியை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாமிக்கு தீட்டெல்லாம் இல்ல. தொட்டா என்ன ஆகும்? ஜெகன் மாதான்னு சொல்றாங்கல்ல, தாய்க்கு குழந்தை முக்கியமா தீட்டு முக்கியமா? இந்த ஆச்சாரத்தை எல்லாம் மனுஷன் தான் கொண்டு வந்தா. எவனாவது லூசு தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? நானும் தாளம் தம்பட்டாவை புடிச்சிட்டு தெரு தெருவா பிச்சைக்கார மாதிரி அலையணும், அப்படிதானே? அதெல்லாம் நடக்காது. உன்ன மாதிரியே என் பொண்டாட்டி பிள்ளைங்க 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி வாழணுங்கிற அவசியம் இல்ல. பிடிவாதமா வாழ வைக்கிறீங்க, அவ்வளவுதான். பிடிவாதம் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா? அதுக்கு பதிலா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவனுடைய ஆசைக்கும் நம்பிக்கைக்கும் உயிர் கொடுங்க. இருக்கும்போது நிம்மதியை கொடுக்க முடியல, போனதுக்கு அப்புறமும் நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா?